நிறைவாக இந்த அணிக்கு பேச ராஜ்குமார் அவர்கள். எப்போதும் இளமையாக இருக்கிற எங்கள் நடுவர் பெருந்தகை அவர்கள். என்னை விட்டுருங்கய்யா, அது வேற வகையாக நானா தலைப்பு. பட்டிமன்ற அறிஞர் பெருமக்களே, நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக நடத்தி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற மருத்துவமனையினுடைய நிர்வாக இயக்குனர் அவர்களே, மருத்துவர்களே, காவல்துறை அதிகாரி அவர்களே, மிகச்சிறப்பாக ரசித்துக் கொண்டிருக்கின்ற நெல்லை மண்ணின் ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். நடுவர் அவர்களே, தொடர்ந்து நிறைய பேச்சாளர்கள் பேசினாங்க. அப்ப எல்லாம் பவர் இருந்துச்சு. பேசும் பூங்காற்று கவிதா ஜவஹர் மேடம் வந்து பேசினாங்க. பவருக்கே பொறுக்கல்ல. நீங்க வந்து நிக்கும் போதுதான் போச்சு. இல்ல, நான் வந்ததும் வந்துச்சு. அது போச்சு, போச்சு. ஜெனரேட்டர் ஆன் பண்ணாங்க. நான் வந்ததும் வந்துச்சு. ஏன்னா நான் உண்மைய பேச போறேங்கிறது பவருக்கே தெரிஞ்சிருக்கு. நீங்க என்ன ஒரு ஸ்டார் சீனிவாசன் மாதிரி இருக்கீங்க. என்ன பாடுங்கிறீங்க? என் தம்பி அவரை இந்த அளவுக்கு மேடையில் அவமானப்படுத்தணுமா? கூட அவர் பீடி சைஸ்ல இருக்காருன்னு கேட்டாங்களா? அவர் வரும்போது நாங்க எல்லாம் வந்து கார்ல வந்து இறங்கும் போது தம்பி வந்தார். ஷார்ட்ஸ் போட்டிருந்தார், டிஷர்ட் போட்டிருந்தார். அவர் பெல்ட் வாங்க எல்லாம் போகலங்க, வாக்கிங் போயிட்டு வந்தார் சாயந்தரம் வரும்போது. ஏன்னா நேற்று இரவே அவர் கிளம்பி வந்துட்டாரு. காலையில வாக்கிங் போறதுக்கு நேரம் இல்ல, சாயந்தரம் நிகழ்ச்சிக்கு முன்னாடி வாக்கிங் போயிட்டு வந்தார் தம்பி. சரிதானே தம்பி? ஒரு ஆம்பளைய எப்படி அங்க கஷ்டப்படுத்துறது? அதேங்கப்பா. இதுல நான் நீங்க முன்ன பார்த்து பேசணும். பேசிக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி பார்த்து என்ன பார்த்து இவர் சிரிச்சுக்கிட்டே இருக்காருன்னு சொன்னாங்கல்ல. இது எதுக்குன்னே தெரியல. நான் பேசவே வரல. எங்க சிரிக்கிறது தப்பாங்க? சிரிக்கிறத ஒரு ஆம்பளை மேடையிலேயே சிரிக்கிறத தப்புன்னு சொல்றாங்கன்னா வீட்டுக்காரரை சிரிக்க விடுவாங்க? இதுல வேற என்னன்னா, இவங்க ஸ்ட்ரெஸ் பஸ்டரா. இவங்களுக்கு ஒரு லூசு ஃப்ரெண்ட் இருக்குதா? நீங்க உங்க ஃப்ரெண்ட் லூசா இருக்கலாம், அது தப்பு கிடையாது. ஆனா புருஷனை லூசுன்னு நினைச்சிட்டு பேசுறீங்க, அது எந்த வகையில நியாயம்? எல்லாம் இதுல வேற என்னன்னா, அவர் வந்து மன அழுத்தத்தை குறைக்கிறாங்களா இவங்க, அப்புறம் ஆஸ்பத்திரிக்கும் கூட்டிட்டு போறாங்களா? எனக்கு அந்த லாஜிக் என்னன்னு புரியல. அப்ப பிரச்சனையை இவங்க உருவாக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கும் கூட்டிட்டு போவாங்கன்னா, இதுல வேற திருக்குறள் என்னது? தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலாள் பெண். திருவள்ளுவர் ரொம்ப சிறப்பா செஞ்சிருக்கார். ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நீங்க காப்பாத்துற சொல்ல மட்டும் காப்பாத்தினா போதும். அளவோட பேசுங்க, அளவு இல்லாம பேசி எங்களை கஷ்டப்படுத்தாதீங்க. அதுதான் நாங்க சொல்ல வர்றோம். எதையாவது பேசுறேன். நான் ஒண்ணு கேட்கிறேன். நம்ம காலையில ஆபீஸ் போற அவசரத்துல எதையாச்சும் சொல்லிட்டு போயிருப்போம். சாயந்தரம் அதெல்லாம் மறந்துடுவோம். ஆபீஸ்ல இருந்து டயர்டா வீட்டுக்கு வரும்போது விட்ட இடத்துல இருந்தே தொடங்குவாங்க. பாத்திருக்கீங்களா? நீங்க அப்ப போகும்போது அப்படி சொன்னீங்கன்னு எல்லாத்தையும் ஞாபகத்துல வச்சுட்டு புருஷனை ஒண்ணும் இல்லாம பண்ணியாச்சுன்னா, இதுல வேற ஒண்ணு சொன்னாங்க தெரியுமா? தலைவலி தைலம் தடங்குவோன்னு. கல்யாணத்துக்கு முன்னாடி எங்களுக்கு தலைவலியே வந்தது இல்லையே. நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி தலை இருந்துச்சு, நாங்க ஜாலியா இருந்தாங்க. எங்க விருப்பத்துக்கு தலையை கட் பண்ணிட்டு போவோம். அப்புறமா எங்களுக்கு தலைவலியை உருவாக்கிட்டு இவங்க தைலமும் தடங்குவாங்களா? இது வேற வேடிக்கையா இருக்குங்க. நடுவர் அவர்களே, இன்னொன்னு சொன்னாங்க பாருங்க. நாங்கள் புரோட்டா வீட்டில் செய்ய மாட்டோம் சொன்னாங்கல்ல. தெருவுக்கு 4 புரோட்டா கடை இருக்குன்னு. ஆனா வரிசையா சொன்னாங்க பாருங்க. பீச் புரோட்டா, முட்டை புரோட்டா, மட்டன் புரோட்டா, சிக்கன் புரோட்டா. நிஜமா சொல்றேங்க, ஒரு ஆம்பளை எனக்கு வெக்கத்தை விட்டு சொல்றேன், இத்தனை புரோட்டா இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? ஆனா இவங்க அவ்வளவு சொல்றாங்கன்னா எம்புட்டு சாப்பிட்டுருப்பாங்க. ஆண்கள் புரோட்டா கடையில நிக்கிறது எதுக்குன்னு நினைக்கிறீங்க? அவன் சாப்பிடுறதுக்கு இல்லைங்க. அவன் எங்க தம்பி மாதிரி இருந்தா புரோட்டா தாங்காது. ஆனா என்னன்னா, பார்சல் கட்டிட்டு போய் உங்களுக்கு தர்றோம். நீங்க அதை சாப்பிட்டுட்டு அவ்வளவுத்தையும் வரிஞ்சு கட்டி சாப்பிட்டுட்டு மேடையில வந்து ஆண்கள் அப்படி எல்லாம் சாப்பிடுறாங்க. இதுல என்ன சம்சா அதெல்லாம் பரவாயில்ல. பானிபூரி சாப்பிடுறத ஸ்டைலா ருசிச்சு சொன்னாங்க பாருங்க. சொன்னாங்களா இல்லையா? எனக்கு நிஜமாவே, நானும் ராஜபாளையத்துல தான் இருக்கிறேன். அவங்க தெருவுக்கு ஒரு 2 தெரு தள்ளி இருக்கிறேன். ஆனா தினமும் சாயந்தரம் அவங்க தெருவுல
டேங் டேங்னு பானிபூரிக்காரன் வண்டி சட்டம் தட்டுற சவுண்டு கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. எனக்கு அது அப்ப புரியல, இவங்க பேசும்போது இப்ப புரியுது. திருநெல்வேலிக்கு வந்தா நிறைய விஷயம் புரியும், நிறைய விஷயம் புரியும். உண்மையை சொல்லிடுறாங்க. இதுல என் தம்பி பேசும்போது ஒண்ணு, அந்த ஈஸ்ட்ரோஜன்ங்கிற வார்த்தை அவருக்கு வாயில வரல. அவர் தமிழ் பேராசிரியர், அவர் பக்தி இலக்கியம் படிச்சிருக்கு. நிஜமாவே நடுவர் ஐயா சொன்ன மாதிரி பக்தி இலக்கியம் ரொம்ப நல்லா படிச்சிருக்கார். திருப்புகழ், அந்த கந்தர் அனுபூதி எல்லாம் அவர் பேசி கேட்கணும். அவ்வளவு அருமையான தம்பி. ஆங்கிலத்துல இந்த டெக்னிக்கல் டேம் எல்லாம் அவர் படிச்சுட்டு வந்திருக்காருல்ல, அவர் ட்ரை பண்ணார்ல, வரலன்னாலும் ட்ரை பண்ணார். அது மாதிரிதாங்க ஆண்கள். தனக்கு எக்ஸசைஸ் பண்ண வரலன்னாலும் உடலை வருத்தியாவது அவன் முயற்சி செய்வான். நீங்க வரலன்னா அப்படியே விட்டுறீங்க. நான் ஒண்ணு கேட்கிறேன், வாக்கிங் போகும்போது எங்க இந்த வாக்கிங் போகும்போது கூடவே நானும் வர்றேன்னு ஒய்ஃப் வந்தாச்சுன்னா அவனுக்கு தலைவலி வந்துருச்சுன்னு அர்த்தம். நிஜமாவே வேகமா நடக்க முடியாது. இந்த அம்மா நடந்துக்கிடாது, நடக்க முடியாது. இவன் வேகமா, மெதுவாப்பா, பாக்குறவங்க என்னெல்லாம் தப்பா நினைப்பாங்க, மெதுவாப்போ. சரி, மெதுவா நடந்து போனா என்னையே பார்த்துட்டு வராதையா, வேகமா நடக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணு. மெதுவா நடந்தாலும் பிரச்சனை, வேகமா நடந்தாலும் பிரச்சனை. ஏன்னா கூடவே இந்த பிரச்சனை வருது. இதுல வேற நாங்க வடை எல்லாம் சாப்பிடுறது இல்ல. அது கரெக்டா நீங்க பாத்தீங்கன்னா தெரியுங்க. என்னன்னா வடகடை இருக்கும், பக்கத்திலேயே அந்த அருகம்புல் ஜூஸ் கடையும் இருக்கும். நாங்க அருகம்புல் ஜூஸ் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு வடை வாங்கி தருவோம். நீங்க இதை சரியா புரிஞ்சுக்கலன்னா இதுல வேற நாங்க நடுவர் அவர்களே, இந்த டாஸ்மாக் கடைக்கு போறதை பற்றி திரும்ப திரும்ப அவங்க பேசினாங்க. இவ்வளவு பேசணுங்கிற தேவையில்லை. ஆண்கள் எல்லாரும் டாஸ்மாக்கு போறது இல்ல. போயிருந்தா இவ்வளவு பேர் இங்க வருவாங்க. ஆமா, ஆனா ஒண்ணு சொல்றேன், இப்ப நாகரிகம் வளர வளர பெண்களும் போகிறார்கள். பெண்களும் போகிறார்கள். பெண்கள் அதிகமா போறாங்க. என்ன ஒண்ணு சொல்றேன், பக்கத்துல கேரளா ஒரு தமிழ் நடிகை திருவனந்தபுரத்துல பாருக்கு போயிட்டு வரும்போது சண்டை போட்ட வீடியோ யூடியூப்ல இருக்கு, வேணா போய் பாருங்க. அதனால ஆண்களை எல்லாத்துலயுமே நீங்க குறை சொல்லிட்டே இருந்தாச்சுன்னா சரி வராது. இதுல வேற நீங்க என்ன பண்ணீங்க, நாங்கள் ரொம்ப சக்தியின் வடிவம், பிரசவம், ஒரு பெண்ணையும் ஒரு குழந்தையை நாங்கள் வயிற்றில் சுமக்குகிறோம், வலி தாங்குகிறோம். நீங்க வயிற்றில் சுமக்குறோம்னு சொல்லுங்க, ஆனா வலி தாங்குகிறோம்னு மட்டும் சொல்லாதீங்க. பக்கத்துல மகப்பேறு மருத்துவர் இருக்காங்கல்ல, மனசாட்சிப்படி பேசணும். பாட்டி காலத்துல மேடம் தான் சொன்னாங்க, பாட்டி காலத்தில் அப்படி இருந்துச்சு இப்படி இருந்தது. எங்கள் பாட்டி காலத்தில் 10 குழந்தை பிறந்தாலும் சுகப்பிரசவமாக இருந்தது. அவர்கள் உழைப்பதற்கு தயாராக இருந்தார்கள். நீங்க ஒத்த குழந்தைய சிசேரியனா வருது. வலி தாங்குவதற்கு இப்போது இருக்கிற பெண்கள் தயாராக இல்லை. எந்த ஆஸ்பத்திரியில போனதும் பிரசவம் வலி இல்லாம வந்துருதோ அந்த ஆஸ்பத்திரியில தான் கூட்டம் போகுது இல்ல. அப்ப நீங்க பிரசவ வலி வரும்போது அதை தாங்கக்கூடிய வலிமை உங்களுக்கு இல்லை. அந்த மனநிலையில நீங்க இல்லைங்கிறத ஒத்துக்குங்க. எல்லாத்துலயும் ஆண்களையே குறை சொல்லிட்டு இருந்தாச்சுன்னா இதுல என்ன ஒண்ணு கேட்கிறேன், தெளிவா கேட்கிறேன். டாக்டர்கிட்ட ஆண்களும் போறாங்க, பெண்களும் போறாங்க. டாக்டர்கிட்ட உண்மையை பேசுறது யாரு? மனசாட்சிப்படி பேச ஆம்பளை. அவங்க சொன்ன மாதிரி டாஸ்மாக், பீடி, சிகரெட் நிறைய சொன்னாங்க அந்த மேடம். பீடி எதில் இருந்தாலும் டாக்டர்கிட்ட போகும்போது டாக்டர் சில விஷயங்களை கேட்பாங்க, உண்மையை சொல்லிடுவாங்க. அப்பப்ப நான் சனிக்கிழமை தோறும் ஏதோ போறேன் டாக்டர் சொல்லுவார், இனி அதை குறைச்சிக்குங்கன்னு. பெண்கள் உண்மை அவங்க வாயிலிருந்து என்ன சாப்பிட்டேன்னு கேட்டா கூட நான் நேற்றைக்கு கருவாட்டு குழம்பு சாப்பிட்டேன்னு சொல்றதே இல்லை, உண்மையை சொல்றது இல்லை. மருத்துவரிடம் உண்மையை பேசுவது எப்போதும் ஆண்களாகத்தான் இருக்கும். ஆமா, இதுல வேற அங்க மேடம் இருக்காங்கல்ல, மேடம் சொல்லும் போது என்ன சொன்னாங்க தெரியுமா, அவங்க 2 பேரையும் தோனி மாதிரி சிக்ஸர் அடிப்பாங்களாம். தோனி ரிட்டையர் ஆயிட்டார். ஆனா உதாரணத்துக்கு கூட எங்கள் ஆண்களைத்தான் உங்களால் சொல்ல முடிகிறது. தோனி ரிட்டையர் ஆயிட்டார், ஆனா அவரோட உடல் வலிமை இருக்குல்ல, 42 வயசு என்னமோ ஆகுது, இன்னும் ஐபிஎல் ஆடுகிறார். அவர் களத்துல இறங்கினா சிங்கம் வந்தது மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்பவன் ஆண் என்பதை அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. இதுல யூடியூப் பார்த்து சமைக்கிறோம், மேடம் தான் சொன்னாங்க. யூடியூப் பார்த்து சமைக்கிறீங்கம்மா, எல்லாம் சரிதான், ஆனா தேவையான அளவுக்கு உப்பு போடவும்னு இருக்கு. ஆனா எந்த அளவுக்கு தேவையானதுங்கிறது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. சாப்பிட்டா வர இல்ல. இதுல வேற என்ன தெரியுமா, நம்ம சாப்பிடும் போது சில நேரம் எஸ்கேப் ஆகிறதுக்கு வழி இல்ல, பக்கத்துல வந்து உட்கார்ந்துடுறாங்க. இன்னும் சிலர் சொல்லுவாங்க, சாப்பிட்டு முடியுங்க, உங்கள்கிட்ட கொஞ்ச நேரம் பேசணும்னு. நமக்கு பிரஷர் ஏறிடும்ல, அதனால பல சிக்கல்களை இருக்காங்க. நடுவர் அவர்களே, நான் ஒண்ணு சில கேள்விகளை கேட்கிறேன். அவங்க தான் மேடம் தான் சொன்னாங்க,
இந்த கால நடிகைகள் ஸ்லிம்மாக இருக்கிறார்கள். மேடம் சொன்னாங்கல்ல, ஏன் ஆண்கள் இல்லையோ? எத்தனை நடிகர்கள் 6 பேக் வச்சிருக்காங்க, 6 பேக் வச்சிருக்காங்க. எங்க தம்பி கூட கிட்டத்தட்ட 6 பேக் லெவல்ல தான் இருக்கார். 6 பேக் லெவல்ல தான் இருக்கிறாரு. உங்க அணிக்காரரே நீங்க மாட்டாதீங்க. இல்ல, நிஜமா சொல்றேங்க. ஆண்கள் 6 பேக் சைக்கிளிங் போறாங்க, ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்றாங்க. ஆனா பெண்கள் என்ன பண்றாங்க தெரியுமா? சைஸ் 0ன்னு தங்க உடம்புல இருக்கிற கொழுப்பை குறைக்கிறதுக்காக காஸ்மெட்டிக் சர்ஜரி பண்ணுவது யாரு? பண்றாங்கல்ல. ஆரோக்கியத்தை கெடுக்கின்ற அளவுக்கு உடம்ப வருத்திக்கிறாங்க. அடுத்தது இன்னொன்னு சொல்றாங்க. என்ன மேடம் சொன்னாங்க, பெண்கள் குண்டாக இருப்பதற்கு காரணம் அப்பா அளவுக்கு அதிகமாக வாங்கி தர்றார் சொன்னாங்கல்ல. மேடம் சொன்னாங்கல்ல, நான் ஒண்ணு கேட்கிறேன். அப்பா வாங்கி தர்றார், பாசத்துல வாங்கி தர்றார். ஒரு வாரத்துக்கு சேர்ந்தாப்புல வாங்கி தர்றத ஒரே நாள்லயே நீங்க சாப்பிட்டு முடிக்கிறீங்களே, அது எந்த அளவுக்குன்னு தெரியலங்க. எல்லாத்தையுமே நீங்க பண்ணிடுறதுங்க. நான் என்ன, பெண்கள் எல்லாம் சக்தியின் வடிவம், அதனாலதான் எங்களுக்கு பயமாவே இருக்குது. நான் என்ன ஒண்ணு சில கேள்விகளை கேட்கிறேங்க. நீங்க தாய்ப்பால் கொடுக்குறீங்களா? தாய்ப்பால் கொடுப்பது தாய்க்கும் பிள்ளைக்கும் ஆரோக்கியம். ஆனா பெரும்பாலும் பெண்கள் தாய்ப்பால் கொடுக்கிறதுக்கு தயாராக இல்லை. ஏன் தெரியுமா? அவங்க அழகை யோசிக்கிறாங்களே தவிர ஆரோக்கியத்தை பற்றி யோசிப்பதே இல்லை. ஒரு செய்தியோட நிறைவு பண்றேன். ஐயா காவல்துறை அதிகாரி இருக்காங்க. போன மாசம் ஒரு நடந்த விஷயம், நாகர்கோவில்ல கோட்டார் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குயா, அங்க எஸ்ஐயா இருந்தவர் பாலகிருஷ்ணன்ங்கிறவர் 60 வயசுல ரிட்டையர் ஆகிறார். அவங்க ரிட்டையர் ஆகிற அன்னைக்கு வழி அனுப்புறதுக்கு அதிகாரிகள் எஸ்பி சார்ல இருந்து எல்லாருமே வந்துட்டாங்க. அவர் என்ன பண்ணார், நான் காவல்துறை வாகனத்துல வீட்டுக்கு கன்னியாகுமரி பக்கம் வீடு 17 கிலோமீட்டர் நாகர்கோவில்ல இருந்து. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கு வாகனம் வேண்டாம், இங்க இருந்து வீடு வரைக்கும் ஓடி போகிறேன்னார். ஓடி போறேன்னார். இது நியூஸ்ல வந்துச்சு. ஏன்னு பதறிட்டாங்க. இல்ல, நான் 60 வயசான என்னாலும் 17 கிலோமீட்டர் ஓட முடியும் அப்படிங்கிறத இளைஞர்களுக்கு உணர்த்த போறேன்னு அந்த கோட்டார் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வீடு வரைக்கும் கால்ல எந்த விதமான காலணியும் இல்லாம வெறும் காலோட 60 வயசுல ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஓடி வீட்டுக்கு போனார். நிருபர்கள் கேட்கும் போது சொன்னார், என்னால் முடியும் என்றால் இளைஞர்களே உங்களாலும் முடியும்னார். அப்ப ஆரோக்கியத்தை தான் பாதுகாப்பது மட்டுமல்ல, ஒரு விழிப்புணர்வையும் ஆண்களால் செய்ய முடியும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். ஓடி இருக்காரு பாருங்க 60 வயசு. உசைன் போல்ட்னு ஒரு பெரிய உலக அளவில் ஓட்டப்பந்தய வீரர். அவர் வாங்காத மெடல் கிடையாது. 100 மீட்டர் டேஷ்ல மிக அதிகம் ஓடியவர். அவர் இந்த வாரம் ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு. என்னால் படிகளில் ஏற முடியவில்லை அப்படின்னு. படிக்கட்டில் ஏறினா கால் வலிக்குதுன்னு. ரொம்ப பிராக்டிஸ் பண்ணி ஓடுனவங்க திடீர்னு அதை விட்டுட்டாங்கன்னா உடம்பு கஷ்டப்படும். அது உசைன் போல்ட் பேட்டியை சொல்லியிருக்கிறார். ஆனால் இங்கே ஒருத்தர், ஒரு காவல்துறை அதிகாரி ஓய்வு நாளில் ஓடி இருக்கிறார்ன்றது, ஃபிட்னஸ்ன்றா எவ்வளவு முக்கியம்ன்றத அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு சொல்லியிருக்கிறார், அடுத்த தலைமுறைக்கும் சொல்லியிருக்கிறார் என்றால் உண்மையிலேயே அவரை மனதார நாம் பாராட்ட வேண்டும். ஏன்னா காவல்துறையில் எல்லாருமே ஃபிட்டாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அடுத்து வருகிற தலைமுறைக்கும் அதை சொல்லியிருக்கிறார்ன்றது ரொம்ப நல்ல செய்தி. நிறைய செய்திகளை சொல்லி எதிரணிக்கு பதில் சொல்லியிருக்கிறார்.